ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து மந்த்லி எக்ஸ்பிரி. ஓகேங்களா? ஸோ மந்த்லி எக்ஸ்பிரி இருக்கும்போது ரொம்ப சேஃபாக தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வந்து காமிச்சிருக்கு. ஸோ அது என்னன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அலைஸ் ப்ளூவை. இவங்க ஏன் ரெஃபர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனி. முக்கியமாக சொல்லணும்னா இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சால்வ் பண்ணி தராங்க. பிரச்சனை வர்றதுக்கு வேலையே கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா அவங்க தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் தமிழில் நம்ம வந்து ஒரு கோர்ஸ்க்கான ஈக்குவலான ஒரு வெபினார் வீடியோவாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கிளைண்ட் ஐடியை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஓகே, நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துருவோம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து புதுசாக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த சேனல் மாதிரி இருக்குது. இந்த சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ வந்து இது 1 ஹவரில் இருக்குது, உங்களுக்கு 15 மினிட்ல மாற்றி காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 1 ஹவரில் உள்ள சார்ட்டை வந்து 15 மினிட்ல மாற்றினா, ஸோ இன்றைக்கி வந்து ஹை அண்ட் லோவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சேனலுக்குள்ளே இருக்கும் போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 23,816க்கு மேலே போகுது அப்படின்னா, அதாவது இந்த டேயோட ஹை 870க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, எகைன் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த டார்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,970 அண்டு 24,000 இதுதான் வந்து நமக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட். அந்த 24,126 அடுத்த ரெசிஸ்டண்ட். ஓகே, இந்த சாதாரணமாக இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டலோட ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு எகைன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம், அதாவது வந்து 23,539 இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். திருப்பி இதுலேருந்து வருது அப்படின்னா இந்த சேனலை வந்து திருப்பி இங்கே கீழே தொடரத்துக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இதுலேருந்து கீழே வந்தது அப்படின்னா 23,536 ப்ரீவியஸ் டேவோட லோ, அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடம் 23,350 360 இந்த ரேஞ்சுக்கு வரலையும் என்ன வரும், பாட்டத்தில் உள்ள ஒரு ட்ரெண்ட் லைன் வரலையும் தொடரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் வந்து அதையும் பிரேக் அவுட் பண்ணதுன்னா 23,236 இதுதான் வந்து நம்மளுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சப்போர்ட். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட். அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,836க்கு மேலே 860க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 24,000 அண்ட் 24,126 இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 1 ஹவர்லேயே மார்க்கெட் முடிச்சிட்டாங்கன்றதை தெளிவாக காமிச்சிட்டாங்க. இந்த 1 ஹவரை நாளைக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். இன்றைக்கி போனால் ஹை அண்ட் லோ, இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவருமே உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஹை அண்ட் லோவாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சேம் தான். இப்போ நாளைக்கு 51,400க்கு மேலே போகுது அப்படின்னா 51,500ன்றது இமிடியேட் ரெசிஸ்டண்ட். 51,500 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 51,823ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட். அதே மாதிரி லோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 51,000க்கு கீழே போணுச்சு அப்படின்னா 50,686ன்றது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 50,500ன்றது அடுத்த சப்போர்ட்டு. இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. அதாவது 23,600 to 23,900 இது வந்து அன்னைக்கு வந்த டேவோட லோ அண்டு ஹை. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டே 20ஆம் தேதி வந்து ஹை அண்டு லோ இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ இதை வந்து பிரேக் அவுட் எப்போ பண்ணுதோ அப்போ தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட். அதாவது 23,900க்கு மேலே போகுது அப்படின்னா 24,000ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட். 24,000க்கு மேலே போகுதுன்னா 24,160ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட். அதே மாதிரி டேவோட லோன்றது பார்த்தீங்கன்னா 23,500 23,500 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,123 தான் அடுத்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த 20ஆம் தேதி போன ஹை அண்ட் லோக்குள்ளேயே இருக்குது. அப்போ வந்து ஒன்று இந்த லோவை கட் பண்ணணும், இல்லைனா ஹையை பிரேக் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து 12,650 இருக்குது. இந்த 12,650 கீழே வருது அப்படின்னா 12,600 இமீடியட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இந்த 12,600க்கும் கீழே வருதுன்னா 12,500ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதுமாதிரி ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ இருக்கிறதே வந்து ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. அதாவது வந்து 12,740 இதுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ஹேமர் வச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஹைன்றது நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ட். அதாவது 12,000
855ன்றது நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் பிரேக் பண்ணுதுன்னா அப்படின்னா 13,000 அடுத்த ரெசிஸ்டண்ட். 13,000க்கு மேலே போகுது அப்படின்னா 13,065 அண்ட் 13,357 இதுதான் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சென்செக்ஸ் இந்த இடத்துல வந்து 78,300 வந்து சூப்பராக சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட்டே வந்து நாளைக்கு எப்போ பிரேக் அவுட் 78,300 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 78,000 ரவுண்ட் ஃபிகர் அண்ட் 78,000 கீழே வருது அப்படின்னா டேவோட லோ. நேற்று வந்து லாஸ்ட் டே வந்து ஹை அண்ட் லோன்றது தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 77,870 இதுதான் வந்து நாளைக்கு நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட். இதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நல்ல ஒரு ஃபாலோ வரும். அது 77,100 வரலையும் வரும். அப்போ இன்னைக்கு வந்து ஹையை பிரேக் பண்ணுது 78,900க்கு மேலே போகுதுன்னா 79,000ன்றது இமீடியட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 79,237 இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் வந்து இன்ட்ராடேக்கான லெவல்ஸ். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டோட இன்னைக்கு காமிச்சிருக்காங்க, கன்சல்டேஷன் காமிச்சிருக்காங்க. அதனால வீக்லி எக்ஸ்பெரி வந்து மந்த்லி எக்ஸ்பெரி சேமாக வரும் இந்த வாரத்தில். அதனால ரொம்பவே சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஃப்ரீ வெபினார் வீடியோவும் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ நம்பா.